அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் த்விகா திருமால். ஆத்திச்சூடி அறந்தமிழ் பள்ளி. தலைப்பு: காடுகள் அழிப்பும் அதன் விளைவுகளும். ஒரு நாட்டுக்கு அணிகலன்களே காடுகள் தான். காடுகள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது மிகவும் அடர்த்தியான பசுமையான மரங்கள், நேர்த்தியான செடி கொடிகள், பிரம்மாண்டமான அருவிகள், பளிங்கு போன்ற நீரோடைகள், அங்கிருக்கும் பசுமைக்கு மேலும் அழகு சேர்க்கும் வண்ண மலர்கள், அதை சுற்றி திரியும் வண்ணத்து பூச்சிகள், காட்சிக்கு அழகாய், இயற்கையின் குணமாய், உயிரினங்களின் இருப்பிடமாய், நல்ல சுற்றுச்சூழலின் நாயகனாய், தட்பவெப்பநிலையின் அதிபராய், உணவு உற்பத்தியின் மூலக்கூறாய், மண் வளத்தின் அரசனாய், உயிர் கோலத்தின் ஆரோக்கியமாய் இருக்கும் காடே நீ மண்ணிலே ஒரு சொர்க்கம். காடுகள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள் நம் முன்னோர்கள். இந்த வரிகள் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. மனித வாழ்க்கையில் காடுகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை மறந்து அதை அழிக்க எடுத்துக்கொள்ளும் யுக்திதான் வேதனை கூறியது. உண்ண உணவு, சுவாசிக்க நல்ல காட்டு, நோயின்றி வாழ மூலிகைகள், நல்ல மலை, தூய குடிநீர், எத்தனை எத்தனை பெருமைகள் உனக்கு, எத்தனை எத்தனை கொடைகளை தந்தா எங்களுக்கு. அதனால் தான் என்னவோ உன்னை சங்க இலக்கியம் பலவாறு புகுகின்றனவோ. உன் அருமை தெரிந்ததால் தான் திணைப்பாடல்களில் சங்க புலவர்களினால் பாடப்பட்டாயோ. ஆம், நூட்டிலே முல்லை வேணுனை தோன்ற இல்லமுடு பயனால் கொண்ட மென்பினியாவில் என தொடங்கும் பாடல் காட்டின் வளத்தையும் மலை வளத்தையும் பற்றி கூறுகிறது. செழிப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு செழிப்பாக இருக்கும் என்பதை மறந்து காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இயற்கை காரணங்கள் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீ, வெள்ளம் மற்றும் புயல்களினாலும் மனித செயல்களினால் ஏற்படக்கூடிய மரம் வெட்டுதல் காடழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி அறியாத மனிதன் தனது சுயத்துக்காகவும் தனது தேவைக்காகவும் மரங்களை வெட்டி வருகிறான். ஒரு காடு அழியும் போது வெறும் மரங்கள் மட்டும் அழிவதில்லை, அங்கிருக்கும் அத்தனை தாவரங்கள், மூலிகைகள், பூச்சிகள், புழுக்கள், விலங்குகள், பறவைகள், எல்லா நுண்ணுயிர்களும் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது. அது பிற காரணங்களான நகரமயமாதல், கால்நடை வளர்ப்பு, கால்நடை சுரங்க பணி, நீர் மின் திட்டம், எண்ணெய் எடுத்து தொடர்வண்டி பாதைகள் அமைத்தல் என போய்கொண்டே இருக்கிறது. இயற்கை பல்லாயிரம் ஆண்டுகளாய் பாடுபட்டு பார்த்து பார்த்து உருவாக்கிய இயற்கை மண்டலங்களை அழித்து விட்டு அதை மறுஉருவாக்கம் செய்யப்படுவது நியாயமில்லாத ஒன்று தானே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிலிரு காடு முடையரன் திருவள்ளுவர் இயற்கை அரணின் அவசியத்தை பற்றி கூறுகிறார். இதென்ன வீடா, காடு மறை கிடக்குது என அவ்வப்போது வீட்டை சுத்தம் செய்யும் போது அம்மா செலுத்திக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் காடுகள் தனக்கே உரிதான கோட்பாடுகள் இருந்து தவறாமல் இயங்குகின்றன. மனித குற்றங்களினால் பெரும்பாலான காடுகள் குடியிருப்பு பகுதிகளாய் மாறியுள்ளன. தும்பை விட்டு வாழை பிரிப்பதை போலப்பா போச்சு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. இப்படி காடுகள் நமக்கு தரும் நன்மைகளை மறந்து அதை அழிப்பதால் பல விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். பருவமழை பொய்க்கும், உணவு சங்கிலி ஏற்படும், சுற்றுச்சூழலின் மாசு ஏற்படும், காட்டில் பிராணவாயு குறையும், புயல்கள் அதிகரிக்கும், நிலத்தடி நீர் குறையும், நிலச்சரிவு ஏற்படும். வயநாடு நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமே காடழிப்பு என்றார்கள் விஞ்ஞானிகள். அது மட்டுமா, நாட்டின் பொருளாதாரம், எதிர்கால வளர்ச்சி, பழங்குடியினரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். அதிகமான வெப்பம் தாங்க முடியாத குறையினாலும் உடல்நிலை பாதிக்கப்படும். கார்மேகம், குளிர்ந்த காற்று, வானவில் எல்லாம் எதிர்காலத்தில் இயற்கை தாழ்க்குமோ என கவலை உருவாகும். இறுதியாக தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி உண்ண ஒதுங்க நிழல், உடலுக்கு வந்து உணர்வுக்கு விருந்து, அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தரவு தைலம், தாளிக்கு எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, வானமுட்டு காற்று, சத்தான பூமி இனை அனைத்தையும் தந்த காடுகள் நமது பசுமையின் பொக்கிஷம், இயற்கை அன்னையின் பெருஞ்சொத்து. வனமின்றி போனால் உயிரினம் இன்றி போகும். வனவளமே ஒரு நாட்டின் நிலையான வளம் என்று கூறி காடுகளை அழிக்காமல் இருப்போம், விலங்குகளை காப்போம், மழை பெறுவோம், மகிழ்வாய் வாழ்வோம் என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.